வானம் மாறவில்லை. ஹலோ வணக்கம் சார். மதியும் என்னது வணக்கம் சாரா? சத்தம் மட்டும் வருது, ஆளை யாரையும் காணுமே. பாவனத்துல இதெல்லாம் சகஜம் தானே. சுத்த முத்து பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார் பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஊருக்கு என்ன நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு ரூபாய் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. என்னது, நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுற மாதிரி சொல்ற கேளுங்க. நான் பட்டணத்துக்கு வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிசாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாடு வரட்டும், வந்த உடனே கொடுக்குறேங்கிறாங்க. மணியாடு வருது, நீங்களும் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யார் யாருக்கு மணியாடு வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழப்பா பிடிச்சி என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவ அருணாசலத்துக்கு ரூபாய் 200 எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய மகனுக்கு ரூபாய் 200. ஓகேவா? பஞ்சாங்கம் பாக்குறாருல மணியர், அவருக்கு ஒரு 150. வசமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா, என்ன, இவங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கினவங்கதான். அப்படியா? விட்டுறாதீங்க, புடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 மணிக்கு இந்த பக்கம் வரீங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் தட்டிட வேண்டியதுதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்து பாண்டியா? வாயா, உட்காரு. அண்ணாச்சி, இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அது சரி பாரு. ஏன்னா அவன் என்ன கேக்குறான், நீ என்ன பதில் சொல்லுத? ஏல ஐயா, நீ எதுக்காக வந்த? முதல்ல அதை சொல்லு. கவுண்டரியா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 200 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச கூட திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 மாசம் வேலை கிடைச்சிடும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே. தேங்காய் மரத்தை ஏத்துறதுவே பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி, எழு பணத்தை இன்னும் காணவே வந்தராது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரியா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல? எவ்வளவு? வியாபாரி பணம் அனுப்பிச்சிட்டோம் போல இருக்கு. நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துடும். ஐ, அண்ணன் கால் வச்ச நேரம் பணம் வந்துருச்சு. தபால்கார ஐயா, அண்ணன் கேக்க குடுத்துட்டு சேலத்தை அப்பாட்ட கொடுத்துருங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபால்கார ஐயா, முதல்ல தம்பி பாண்டி கையில ரூபாய் 200 ரூபாய் கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க. பாண்டி, ஓகேடா. எட்டு மேகல, இன்னைக்கு தேங்காய் அரைக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில் அரைக்கல ஏறு வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல அது வார உள்ள. அடடே வாப்பா, பேச்சு மத்த மகனா. அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம, சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாம. ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி, உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம், அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? என்ன உட்கார்த்துல நேரம் கிடையாது. பாட்டி, பட்டணத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 30 தினம் கடனா கொடுங்க, வேலை கிடைச்ச உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட பணம் நானே வாய்க்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாயமான்னு இருக்கேன். ஏன் பாட்டி, அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல? ஒரு கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்கு தபால்காரன் உங்களுக்கு சொன்னானாக்கு. மாதுளா பணம் வந்திருக்கு. மாதுளா, பணத்தை வாங்கிக்க. வேற காலம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க, 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி, சேர்த்து என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா, ஒரு கையெழுத்து போட்டுரு. தங்கறதுக்கு இந்த வீடு ஓகே. பணம் வரத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சாச்சு, அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை. அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்காரிட்ட டயலாக் போட்டாச்சு. சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும். பாண்டி, நீ எங்கேயோ போயிட்டடா. போயிட்ட. தனியா இருக்காரு, பேசிட வேண்டியதா? ஐயோ, ஏய் வெளிய கதவை மூடுற. முதல்ல வெளிய போனி. ஐயோ, ஏன் அப்படி கத்துற? அது சரி, ஆம்பளை தனியா இருக்க வீட்டுல வந்து தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துறன்னு எதையா கேக்குற? நீ வெளிய போ. நான் போக மாட்டியா? என்னையா செய்வ? என்ன செய்வேனா? அது சரி, நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு, நானா வெளியே போறேன். நில்லையா? ஐயோ,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேன்யா. சமாச்சாரமா? சுருக்கமா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துடப்படாத, உடனே ஊர் பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கலாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி, அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தரை மனசார விரும்புறேன். விரும்பு, நான் ஆனாங்கிறேன். அதுக்காக என்னைய தொந்தரவு பண்ற? என்னது, ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரெண்டு ஊருக்காரங்கள ஒருத்தர் எப்ப குத்திக்கலாம் வெட்டிக்கலாம் பாத்துட்டு இருக்கானுங்க. நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கறியே. நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு, போய் தள்ளி நில்லு. என்ன பண்ணணுங்கிற அது சொல்லு. யோ, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டைலாக் எல்லாரும் சொல்லுவீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய், எது கலர இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயமே என் முன்னாடி யாரும் ஆளத்தான். சரி, ஆள் யாருன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். அது நீ ஒத்துட்டினா நான் உனக்கு உதவி செய்ய தயார். துட்டு தானே? எவ்வளவு? பரவாயில்லையே, என் கேரக்டர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட அவருக்கு தகவல் சொல்ல நீ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட உனக்கு தகவல் வர அவர் 50 ரூபாய் தரணும். அதை அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். ரேட் அதிகமா இருக்குன்னு யோசிக்காத. என்ன, ரெண்டு ஊருக்கும் தெரியாம காரியத்தை கட்சிதான் முடிக்கணும். அதனால தான். அது சரி, ஆளு யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளை காட்டு. நாளைக்கு நடக்க போற ராசாபுரம் கோவில் திருவிழாவுல அவங்களுக்கு தான் முதல் பட்டம் கட்டுவாங்க. ராசாபுரம் கோவில் திருவிழா முதல் பட்டம். பாண்டி, ஓகேடா. ஏட்டி மேகல, இன்னைக்கு தேங்காய் அரைக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில அரைக்கலை ஏறி வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல இது வேற உள்ள. அடடே வாப்பா, பேச்சு மத்த மகனா. அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம, சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாம. ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி, உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம், அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? எனக்கு உட்காரத்துல நேரம் கிடையாது. பாட்டி, பட்டணத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 30 தினம் கடனா கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட பணம் நானே வாய்க்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாயம் இருக்கேன். ஏன் பாட்டி, அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல. ஓடி கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்குன்னு தபால்காரன் உங்களுக்கு சொன்னா எனக்கு. மதுல பணம் வந்திருக்கு. மதுல பணத்தை வாங்கிக்க. ஏறுத்தேன், வேற வாரம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க, 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி, சேர்த்து என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா, ஒரு கையெழுத்து போட்டுரு.